எங்கே இருக்குது எதை தேடிக்கிட்டு இருக்கேன் இருங்க, உங்களுக்கு காட்டுறேன். தேடிக்கிட்டு இருக்கேங்க, உங்களுக்கு ஏதோ ஒன்று காட்டணுன்னு வந்தேங்க. ஆக்சுவலாக மறந்துட்டேன். இருங்க, ஃபைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லாதீங்க, இதோ காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்மளுடைய குட்டி மிளகாய் செடியில் மிளகாய் காய்ச்சிருக்கா. ஒருத்தி கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்துட்டிங்களா? ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன், 2 3 மிளகாய். இதை பூ விட்டு காய்க்க போகுது. அப்புறம் இங்கே ஒரு 4, இதில் ஒன்று 5, மொத்தம் இதில் 5 6 மிளகாய் கிட்டே இந்த செடியில் மட்டும் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இதை வேறு சைடில் வச்சோம், பட் அது சரியாக வளர்க்க முடியலை. அதனால் அங்கேருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு இங்கே வச்சிட்டோம். இதுலேயும் பாருங்கள் மிளகாய். இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணுன்னே இன்றைக்கி காமிக்கிறேன். தூக்கி போட ஒரு காஞ்ச மிளகாய் இருந்தால் போதுங்க, இவ்வளோ அழகான மிளகா செடி வளர்த்தலாம். அது மட்டும் இல்லை, மிளகாக்கு ரொம்ப நம்ம மெனக்கெட தேவை கிடையாது. இதோ பாருங்கள், தெரியுதா? நம்ம செடியில் வளர்ந்த மிளகானா நமக்கு எவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும், அதுதான் சொல்ல வரேன். இதோ பாருங்கள், எனக்கு செடி வளர்க்குறது, செடியை பற்றி பேசுகிறது, அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். இதில் பப்பாளி செடியும் கலந்து தான் இருக்குது. இது எல்லாமே மொட்டு வச்சுருக்கேங்க, கொத்தமல்லி மொட்டு மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது மொட்டுங்க. அப்புறம் இது எல்லாமே மொட்டு இருக்குது இதில். இன்னும் இதில் எதுவும் பூ எடுக்கலை. பூ எடுத்தால் இது மிளகா கிடையாது. ஆக்சுவலாக இது வேறு பக்கம் இருந்த ஒரு மணத்தக்காளி கீரை, அதை பிடுங்கிட்டு நாங்கள் இந்த பக்கம் வச்சுட்டு அதிலேருந்து ஒரு வாட்டி நான் கீரை எடுத்துட்டேன். ஒரு விஷயம் தெரியுங்களா, நம்ம கீரை பொறுத்தளவுக்கு நம்ம அப்படியே விட்டோம்னா அது முத்தி போய் அது எப்படி சொல்லுவாங்க, முத்தி போய் காஞ்சி போயிடுது. ஒரு மாதிரி பூச்சி வச்சிடுது, சரியாக வரமாட்டேங்குது. ஆனால் அதே ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கிள்ளிட்டு நீங்கள் அதை வளர்க்குறப்போ அது ரொம்ப அழகாக வளரும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளருது. இது மணத்தக்காளி மாதிரி. இதை கிள்ளி ஒரு 1 வீக் இருக்கும். ஒரு வாரத்தில் இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருச்சு. இங்கே இன்னொருத்தி இருக்கா உள்ள, கொஞ்சம் வளரட்டும், நான் அவளை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அவள் போகிற போக்கில் போயிட்டுருக்கா. எனவே வரட்டும். இது பப்பாளியா, இதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, பட் சூப்பர். பச்சை மிளகாவை பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் செடி வைக்கணும்னு ஆசை இருந்தால் சின்ன தொட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, யோசிக்காமல் இன்றைக்கே போய் வச்சுருங்க. நாளைக்கு வரைக்கும்லாம் காத்திருக்காதீங்க. பாய் பாய்ங்க, வரட்டா.